ஐயோ சத்தியமா நான் சொல்றது நம்புங்க மாமா. ரவி வம்பு பண்றான். கதவு திறங்க மாமா. ஐயோ திறங்க மாமா. கதவு திறங்க மாமா. கதவு திறங்க மாமா. மாமா கதவு திறங்க மாமா. ரவி வம்பு பண்றான் சொல்றல. கதவு திறங்க. ஒத்தல தாங்க முடியலையே. ரவி வம்பு பண்றான் வந்து பாருங்க. ஏய் என்னடி என்ன என்னத்த பார்க்க சொல்ற? உங்க தம்பி மாமா என்ன தொட்டு வம்பு பண்றான் மாமா. என்னது தம்பியா? இங்கதான் மாமா நின்னுட்டு இருந்தான். இங்கதான் மாமா நின்னுட்டு இருந்தான். ஏய் என்ன சீன் போடுறியா? ஐயோ சத்தியமா இங்கதான் மாமா நின்னுட்டு இருந்தா. என்ன நம்புங்க. ஏய் உன் தங்கச்சி மாதவிக்கு சினிமால கோரஸ் பாடுறதுக்கு தான் கொடுத்து வச்சிருக்கு. ஆனா நீ மட்டும் சினி ஃபீல்டுக்கு போனன்னு வச்சுக்க, பெரிய கதாசிரியரா வருவடி. சூப்பரா சீன் பண்ற. ஐயோ இல்ல மாமா என்ன நம்புங்க. சத்தியமா இங்கதான் இருந்தா. என்ன வம்பு பண்ணிட்டு இருந்தான். நீ வேணா உள்ள பாருங்க. அவன் உள்ள இருக்க மாட்டான். இங்கதான் இருந்தான். பாக்குறேன்டி உள்ள இருக்கானான்னு பாக்குறேன். ரவி டே ரவி இத வந்துறேன். திடீர்னு வயித்த வலி தாங்க முடியல, அதான் பாத்ரூம் போயிட்டு வந்தேன். வாடா. ஏய் என்னடி என்ன அவனை முறைக்கிற? பதில் சொல்டி, பதில் சொல்டி. நீ இப்ப வெளிய வரல, என்கிட்ட வம்பு பண்ணல. ஏய் என்ன நீ ஏதாவது கனவு கண்டீங்களா? ஏன் இப்படி வளர்றீங்க? அவ வளரலடா. எப்படியாவது பேசி உள்ள வந்துடலான்னு பிளான் பண்ணி டோட்டலா சீன் போட்டு கதை விட்டுட்டு இருக்கா. இத பாருடி, உன் அண்ணா வீட்டுல போய் பணத்தை வாங்கிட்டு வா. அதுக்கு முன்னாடி உள்ள வரணும்னு நினைச்ச போடி. ஐயோ இல்ல மாமா. ஏய் போடி. போடிங்கற. என்னடா ஆச்சு? ஏன் எல்லாரும் வெளியில நின்னுட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல பெரியமா, அண்ணியோட அண்ணன் 75,000 ரூபாய்க்கு செக் கொடுத்திருந்தாருல்ல. ஆமா. அந்த செக் அக்கவுண்ட்ல பணம் இல்லைன்னு திரும்பி வந்துருச்சு. அதனாலதான் அண்ணி இப்பவே போய் உன் அண்ணன் கிட்ட பணத்தை வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு இருக்காரு. இவ முடியாதுன்னு சொல்லிருப்பாளே. டேய் கேசவா, இவ என்ன மாய்மாலம் பண்ணாலும் பணத்தை வாங்காம இவள உள்ள விடாத. ஐயோ தள்ளுடா. பிள்ளைங்க சொல்ற புத்திமதியை பாரு. அம்மா கோகிலா, எதுவா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாமா. வாமா உள்ள. யோ இங்க நான் ஒருத்தன் நின்னுட்டு இருக்கேன்ல, நீ பாட்டுக்கு நடுவுல வந்து பஞ்சாயத்து பண்ற. ஏண்டா மூளை கெட்டு போச்சாடா உனக்கு? இந்த ராத்திரியில பணத்தோட வா நினைச்சா எங்கடா போவ இந்த பொண்ணு? பாவண்டாவ காலையில பேசிக்கலாம். அதெல்லாம் காலையில எல்லாம் பேச முடியாது. ஏன் அப்பதான் நல்ல நேரமா? யோ இவ திருடினா இவ அண்ணன் சரியான ஃப்ராடு. இவங்களுக்கு நேரங்காலம் பார்த்து வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சுதான் விசாரிக்கணுமா? போய் அவன் வேலையை பார்த்துக்கிட்டு. டேய் பணம் திருடு போச்சுன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுன்னு நான் அன்னைக்கே சொன்னேன்டா. நீ கேட்கல. இவதான் திருடனான்னு பழி போட்டு விரட்டி விட்டுட்டேன். இப்போ இவங்க அண்ணன் கொடுத்த செக் திரும்பி வந்ததுக்கும் இவனை விரட்டினா என்னடா அர்த்தம்? டேய் தைரியம் இருந்ததுன்னா இவங்க அண்ணனை நேர்ல பார்த்து கேள். இல்லன்னா என்ன ஏமாத்திட்டாருன்னு போலீஸ்ல போய் சொல்லு. அதை விட்டுட்டு அர்த்த ராத்திரில இப்படி கெலாட்டா பண்ணாதடா. நான் சொல்றதை கேளுடா. அம்மா கோகிலா, எது வந்தாலும் காலையில பேசிக்கலாம். நீ வாமா. அம்மா அவனை ஏமா பாக்குற? அவன் எங்க வேணும்னாலும் போகட்டும். நீ வாமா, வாமா உள்ள வா. நான் எங்கேயும் போறது இல்லையா, போலீஸ்க்கு போறேன். அங்க வச்சுக்கிறையா கச்சேரிய. என்ன நல்லா வேண்டிக்கிட்டியா? நல்ல தரிசனங்க. சாமியை பார்த்துட்டு நின்னுகிட்டே இருக்கலாம் போல இருந்தது. முரளி, முரளி, நானே உங்களை பார்க்க உங்க வீட்டுக்கு வரலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன் இது கூட நல்ல இடம் தான். இட்ஸ் டெம்பிள் பிளேஸ். உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோன்னு எனக்கு தெரியாது. எனிஹா உங்களுக்கு டைம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா புது பிரான்ச் திறக்க வேண்டிய அவசரத்தில் இருக்கிறவங்கள ஐ மீன் உங்களால் சந்திச்சிருக்கவே முடியாது. பாத்தீங்களா பாத்தீங்களா இந்த டாக்குமெண்ட்ஸை? இப்போதான் சாமி காலடியில் வச்சு பூஜை பண்ணிட்டு வந்தோம். இட் வாஸ் ஜஸ்ட் நவ் அண்ட் யூ ஆர் ஹியர். கவிதாவையும் பிசினஸ் பார்ட்னரா சேர்த்துக்கலான்னு ஃபீல் பண்ணான். லைஃப் பார்ட்னரா இருந்தா பரவாயில்ல, நாம சொல்லலாம். இது பிசினஸ் பார்ட்னர் ஆச்சே, அதான் கடவுளை பார்க்க வந்தோம்.
நல்ல சகுனம் தான் எங்களுக்கு. உன் தங்கச்சி ரொம்ப கொடுத்து வச்சவமா. சரி, நான் அப்ப கிளம்புறேன். மாதவி, வீட்டுக்கு வரணும், ஏதோ விஷயம் பேசணும்னு சொன்னீங்க. இப்போ திடீர்னு கிளம்புறீங்க. ஏன் உங்க முடிவை மாத்திக்கிட்டீங்களா? இல்ல, நான் எப்பவுமே என் முடிவை மாத்திக்கிறதா இல்ல. அப்ப நீ இன்னும் அதே முடிவுல தான் இருக்கியாமா? ஆமா சார். ஆனா அத பத்தி சில விளக்கங்களை உங்க எல்லார்கிட்டயும் சொல்றதுக்காக தான் நான் உங்க வீட்டுக்கு வரலான்னு இருந்தேன். இங்க பார்த்ததுனால இங்கேயே பேசிடலான்னு தோணுச்சு. ஆனா நீங்க அவசரமா கிளம்புறதுனால அப்புறமா பேசலாம்னு நினைச்சேன். பரவாயில்ல, சொல்லுமா. கவிதாவோட வாழ்க்கையையும் என் வாழ்க்கையையும் தயவு செஞ்சு குழப்பிக்காதீங்க. அவ நல்ல வாழணுங்கிறதுல எல்லாரையும் விட எனக்கு ரொம்ப அக்கறை இருக்கு. ஆனா என் சூழ்நிலைய நீங்க புரிஞ்சுக்காம எனக்கும் கல்யாணம் ஆகணும்னு நீங்க மாறி மாறி வற்புறுத்துறதால கவிதாவோட கல்யாணத்துக்கு நான் தடையா இருந்துருவேணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. நானும் மனோகரும் ஒருத்தர் விரும்புறோம். ஆனா அவரு IAS முடிச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்கும். அண்ணன் பேச்சுலரா இருக்கும்போது தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதும், அக்காவுக்கு முன்னாடியே தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதும் நம்ம சமூகத்துல ஏற்கனவே இருக்கிறது தான். அதனால நம்ம சொந்தத்துக்குள்ள சலசலப்போ கலாச்சாரத்துக்கு எந்த பாதிப்போ வரப்போறது இல்ல. அப்படி இருக்கும்போது ஏன் சார் என்ன கம்பல் பண்றீங்க? இத பாருமா, வாதம் பண்றதுக்கு வேணா நீ சொல்றது நல்லா இருக்கலாம். ஆனா வாழ்க்கைன்னு வரும்போது நாம சில விஷயங்களுக்கு கட்டுப்பட்டு தாமா ஆகணும். எரியிற அடுப்பு அணைச்சிடலாம், ஆனா பேசுற ஊர்வாய எப்படிமா அடைக்க முடியும்? கவிதா உனக்கு மூத்தவளை பிறந்திருந்தா எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா என்ன பண்றது, ஆண்டவன் கணக்க மாத்த முடியுமா? மனுஷங்க நாம போடுற கணக்க மாத்திக்க முடியும், தப்புன்னா திருத்திக்க முடியும். நீயே யோசிச்சு பாரு. கவிதாவோட மேரேஜ்ல உனக்கு மேரேஜ் ஆச்சான்னு யாராவது கேட்டாங்கன்னா நாங்க என்ன பதில் சொல்ல முடியும்? இன்னும் ஆகலன்னு சொன்னோன்னு வை, ஏன் ஆகல, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். நாங்க என்னமா பதில் சொல்றது? ஒருத்தரை காதலிக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? அப்படியே சொன்னோன்னு வை, ஏன்பா மூத்தவன் லவ் பண்ணிட்டு திரியும் போது இளையவன் மட்டும் வீட்டுல சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டா இருந்திருப்பா? நல்ல குடும்பத்துல பொண்ணு எடுத்தையா அப்படின்னு கேவலமா எங்களை பேச மாட்டாங்க. பேசுறது என்ன, முன்னேறி போற வழியில தான் பின்னேறி போகணும்னு முத்திரையே குத்திடுவாங்கம்மா. அதனால தாமா சொன்னேன், சட்டு புட்டு நீ அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிற வழியை பாரு. இதை தவிர வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. என்ன சார் நீங்க? மூத்தவளுக்கு செவ்வாய் தோஷம், மாங்கல்யம் தங்காது, அதனாலதான் இளையவளுக்கு பண்றோம்னு சொல்லுங்க. ஒரு கல்யாணம் நல்லபடியா நடக்கிறதுக்கு என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா அதை கெடுக்கிறதுக்கு சாம்பார்ல உப்பு இல்லைங்கிற ஒரு சின்ன காரணம் கூட போதும். நீங்க பெரியவங்க, கலாச்சாரம் பண்பாடு தெரிஞ்சவங்க, தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்குங்க. உங்க ரெண்டு பேர்ல கேசவன் யாரு? நான் தான் சார். என்ன செக் மோசடி கேஸா? ஆமா சார், ஃபுல் டீடைலா கம்ப்ளைண்ட்ல எழுதி கொடுத்துருக்கோம். கம்ப்ளைண்ட்ல எழுதிருந்தா நான் நம்பிடணுமா? அதை பத்தி விசாரிக்க கூடாதா? விசாரிக்கணும் சார், கண்டிப்பா விசாரிக்கணும். பணம் இல்லாம செக் கொடுத்து என்ன ஏமாத்தின ராமகிருஷ்ணனை நீங்க கூப்பிட்டு கண்டிப்பா விசாரிக்கணும். விசாரிச்சிருவோம். ஆமா, அந்த செக் எங்க? இதோ இருக்கு சார். அண்ணே ஒரு நிமிஷம் சார், இந்த செக்கை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணலான்னு இருக்கோம். ஓ, நீங்க தான் இவருக்கு லீகல் அட்வைசரோ? அப்போ நீங்களே ஸ்ட்ரைட்டா கோர்ட்டுக்கு போயிருக்கலாமே, இங்க எதுக்கு வந்தீங்க? இல்ல சார், ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சு சுமூகமா முடிச்சுக்கலான்னு வந்தோம். அப்போ என்ன கட்ட பஞ்சாயத்து பண்ண சொல்ற, அப்படித்தானே? இல்ல ஆமா சார். சார். ஆமா சார். பண்றேன்யா, பண்றேன். அந்த ராமகிருஷ்ணனை வர சொல்லிருக்கேன். அவர் வந்ததும் கட்ட பஞ்சாயத்து பண்ணிடுறேன். ஓகேவா?
அதுக்குள்ள வர சொல்லிட்டீங்களா சார்? எப்ப சொன்னீங்க? நீங்க 2 பேரும் ரைட்டர் கிட்ட பேசிட்டு இருந்தீங்கல்ல, அப்பவே வர சொல்லிட்டேன். ஓ அண்ணே பாருங்கண்ணே சார் எவ்வளவு ஸ்பீடா இருக்காருன்னு. ம். சார் சார் என்ன சார் என்ன சார் இது? என்ன சொல்லுங்க சார். அவர் கூப்பிடுற நீ தான் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்த. ஹலோ இது போலீஸ் ஸ்டேஷன், அத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏய் நீ முதல்ல அத ஞாபகத்துல வச்சுக்கடா. வாய தொலைந்தா. ஏங்க நான் உங்க தங்கச்சி புருஷன், உங்க வீட்டுக்கு மூத்த மாப்பிள்ள, ஞாபகம் வச்சுங்க. என்னடா ஆவுனா மூத்த மருமகன்னு ஃபிலிம் காட்ற? இன்ஸ்பெக்டர் இவங்க 2 பேரும் உள்ளத்துக்கு போட்டு நாடகம் கட்டுங்க, அப்பதான் தெரியும். உள்ள போட்டு வரா என்ன? நானும் கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான். என் மேல கைய வச்சிங்க, அதுக்கப்புறம் தெரியும் என்ன நடக்கும்னு. என்னடா பண்ணுவ? அண்ணன் பிரைம் மினிஸ்டர் செல் வரைக்கும் போவாரு. நீ என்ன இவனுக்கு ஊது கொள்ளல? முதல்ல உன் எலும்பு உடைக்கிறேன்டா. சார் நானும் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது, எனக்கு ஆட்கள்லாம் இருக்காங்க. ஒரு ஃபோன் பண்ணா போறோம், ஆல் ஸ்டேட்ல இருந்து எல்லாம் பறந்து இங்க வந்துருவாங்க. பண்ணுடா பாப்பா ஏமா வரான்னு. ஏங்க அவன் மேல ஏன் எகுறீங்க? உங்க தங்கச்சி என்னோட பணத்தை 75,000 ரூபாய் திருடிட்டா. அதனால அதுக்கு பதிலாக தான் நீங்க செக் கொடுத்தீங்க. அதை பாஸ் பண்ணலன்னா என்ன அர்த்தம்? இதுக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாதுன்னா உங்க தங்கச்சி மேல திருட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். அப்ப என்ன பண்ணுவீங்க பாப்போம். சார் கூல் டவுன். ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. என்ன ராமகிருஷ்ணன், உங்க ஃபேமிலில எல்லாருமே பிரச்சனைக்குரியவங்களா இருக்காங்க. இவன் வேற கவர்மெண்ட் எம்ப்ளாயின்றான், பார்த்து சுமூகமா முடிச்சுக்கங்க. அதுக்கு இல்லைங்க, ரொம்ப துள்றான். இவனை 4 அடி அடிச்சாதான். கூல் டென்ஷன் ஆகாதீங்க. முதல்ல உங்க வைஃபுக்கு போனை போட்டு என்ன பண்ணலாம் ஐடியா கேளுங்க. சரிங்க. சொல்லுங்க. கலை, இங்க கோகிலா புருஷன் ரொம்ப பிரச்சனை பண்றான். நான் கொடுத்த 75,000 ரூபாய் செக் பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னு என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். எப்படி பவுன்ஸ் ஆச்சுன்னு தெரியல, என்ன பண்றதுன்னு புரியல. உங்க அக்கவுண்ட்ல இருந்து நான் தான் பணத்தை எடுத்து அந்த செக்கை பவுன்ஸ் பண்ண வச்சேன். வாட்? என்ன சொல்ற கலை? பின்ன நீங்க பாட்டுக்கு செக் எழுதி கொடுப்பீங்க, அதை நான் பாஸ் பண்ணணுமோ? தங்கச்சி வீட்டுக்கு போகணுமா, தங்கச்சியை பார்த்து 4 வார்த்தை அன்பா பேசணுமா, வீடு திரும்பணுமான்னு இல்லாம இதென்ன புது பழக்கம்? பாசம் அப்படியே பொங்கி வழியுதோ இல்ல பணம் தான் நம்ம வீட்டுல மரத்துல காய்க்குதா? கலை, அது கோகிலாவை திருடின்னு சொன்னதுனால. ஓ, மனசு தாங்காம செக் எழுதி கொடுத்துட்டீங்களா? அப்போ இது பாருங்க, அவங்க ஃபேமிலி ப்ராப்ளத்தை அவங்க சால்வ் பண்ணிப்பாங்க. நீங்க ஒன்னும் மூக்க நுழைக்க வேண்டாம், புரியுதா? கலை, இப்ப நான் என்ன பண்றது? அவன் ஸ்டேஷன்ல இருக்கான். ஓ சரி, நீங்க அங்கேயே இருங்க, நான் அங்க வரேன். என்ன மாதவி, உங்க வீட்ல இவ்ளோ பிரச்சனை நடந்திருக்கு. பொறுமையா நீ சகிச்சிட்டு இருந்ததை நினைக்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எனக்கு வேற வழி இல்லக்கா. நான் ஏதாவது யதார்த்தமா கேட்டா கூட கவிதாவுக்கு அமைஞ்சிருக்கிற மாப்பிள்ள பிடிக்காம தான் பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா அந்த மாப்பிள்ளை பத்தி உனக்கு நல்ல அபிப்பிராயம் இல்லையா மாதவி? அதை எப்படி சொல்றதுன்னே தெரியல. நம்ம கலாச்சாரம் பண்பாடு தான் முக்கியம், அதனாலதான் ஃபாரின்ல இருக்கிற நாங்க தமிழ்நாட்டு பொண்ணை தேடி வந்திருக்கோம்னு சொல்லும்போது பெருமையா இருந்தாலும் என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன நெருடல் இருந்துகிட்டே இருக்கு. அது உண்மையாயிடக்கூடாது. எவ்வளவோ சிரமப்பட்டு நிச்சயதார்த்தத்தை முடிச்சிட்டோம். அதே மாதிரி கல்யாணமும் முடிஞ்சு கவிதாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் தான் என் மனசுல நினைச்சிட்டு இருக்கேன். நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காத மாதவி. ஒருவேளை உன் அண்ணியை உனக்கு பிடிக்காததால உனக்கு அப்படி தோணுதா? இல்லக்கா, என் அண்ணியோட போலித்தனம் தான் பிடிக்கல. ஈகோல அவங்க பண்றது கவிதாவுக்கு கெடுதல் ஆயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறது தப்பா? தப்பில்ல, ஆனா மத்தவங்க நிலைமையில இருந்தும் நீ கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். உங்க அண்ணன் நிஜமான அக்கறையில ஏன் இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி இருந்திருக்க கூடாது? சான்ஸே இல்லக்கா. என் அண்ணனை பொறுத்த வரைக்கும் அண்ணியோட பொம்மை தான் அவன். வால்யூமை கூட்டி வச்சா கத்துவான், இறக்கி வச்சா அமைதியாயிடுவான். அவனுக்குன்னு ஒரு தனி ட்ராக்கே கிடையாது. அண்ணி எவ்வழியோ அதுதான் என் வழின்னு போவான். திடீர்னு பாசமா பேசுவான், நடப்பான். ஆனா அண்ணி ஒரு வார்த்தை எதிர்ப்பா சொல்லிட்டா அப்படியே மாறிடுவான். அவனுக்கு என் குடும்பத்து மேலேயோ இல்ல கவிதாவுக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகுறத பத்தியோ எந்த அக்கறையும் கிடையாது. எல்லாமே ஒரு ஐவாஷ், சுயநலம். என் அப்பா அம்மா கவிதா எல்லாரும் அதை உண்மைன்னு நம்பிட்டு இருக்காங்க. அப்பாவை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே, இலக்கில்லாத மனுஷன், எதை பத்தியுமே கவலை கிடையாது.
அம்மாவை குத்தம் சொல்ல முடியாது. அவங்களுக்கு நான், கோகிலா, கவிதான்னு 3 பொண்ணுங்க இருந்தாலும் 3 பேரும் நல்லா இருக்கணும் தான் நினைக்கிறாங்க. அதனாலதான் என் அண்ணா அண்ணியோட இந்த அக்கறைய உண்மை நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இது போலின்னு தெரிஞ்சிட்டா என் அம்மா மட்டும் இல்ல, என் மொத்த குடும்பமே நொறுங்கி போயிடும். அப்படி ஆக கூடாதுக்கா. கவிதாவோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அதுக்காக யூனியன் சார்பா நான் வாங்கின நிலத்தை விக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன பேசுற மாதவி? அந்த நிலத்துல வீடு கட்டி குடும்பத்தோட எல்லாரும் சந்தோஷமா வாழணும்னு எத்தனை தடவை சொல்லிருக்க. ஆனா இப்போ அந்த சொந்த வீட்டு கனவை நீ மறந்துட போறியா? சொந்த வீட்டு கனவு இருந்தது உண்மைதான். ஆனா எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சுட்டா அந்த வீடு வெறும் அடையாள சின்னமா தான் இருக்கும். அப்படி வெறுமனே இருக்கிறத விட கவிதாவோட கல்யாணத்துக்கு அதை யூஸ் பண்றது பெட்டர் இல்லையா? அதான் அந்த நிலத்தை விற்க போறேன். ஃபைனான்சர் கிட்ட அந்த நிலத்தை அடமானம் வச்சிருக்கியே. அது சம்பந்தமா தான் நான் உங்களை பார்க்க வந்தேன். ஃபைனான்சியரை பார்ப்போம். டாக்குமெண்ட்ஸை ரிலீஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நிலத்தை வித்து கடனை செட்டில் பண்றோம்னு பேசுவோம். அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்? எங்க இருக்க அந்த ஆளு? இதோ இங்க உட்கார்ந்து இருக்கான். யோ, எழுந்திரியா. கலை, மரியாதை மரியாதை. என்ன மரியாதை வேண்டி இருக்கு உனக்கு? நான் உனக்கு அண்ணன் முறை தெரியுமா? முறை கட்டின பொண்டாட்டிய பணத்துக்காக அடிச்சு உதைக்கிற சில்லற பையன் நீ எனக்கு அண்ணன் முறையா? ஏங்க பாக்குறதுக்கு இவ்வளவு டீசென்ட்டா இருக்கீங்க, ஏங்க இவ்வளவு இன்டீசென்ட்டா? நீ யாரா? இந்த ஆளுக்கு வக்காலத்தா? அப்படியே அடிச்சனா 32 பல்ல கீழே விழுந்துரும். ஜாக்கிரதை. ஸ்டாப் இட். ஏன் எல்லாரும் இப்படி எமோஷனலா நடந்துக்கிறீங்க? இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா இல்ல உங்க வீடா? சாரி சார், இந்த ஆள் பண்ண டார்ச்சர்னால என்ன பண்றதுன்னு தெரியாம கத்திட்டேன். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க சார். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். கேஸ் அவன் ஏதோ பஞ்சாயத்து பண்ணி சுமூகமா முடிச்சுக்கலாம்னு பாக்குறாரு. நீங்க என்ன சொல்றீங்க? சுமூகமானா செக்க திருப்பி கொடுத்துறாராமா? நான் ஏன் திருப்பி தரணும்? 75,000 ரூபாய் கொடுங்க, உங்க செக்க திருப்பி தரேன். அது சரி, உன்கிட்ட இது அவ்வளவு பணம்? யார்கிட்டயாவது லஞ்சம் வாங்கினியா இல்ல கொள்ள அடிச்சியா? அது வந்து நான் உழைச்சி சம்பாரிச்ச பணம், என்னுடைய சேலரி. இல்ல, ஃபோர்ஜரி பண்ணி எல்லாரையும் ஏமாத்தி லஞ்சம் வாங்கின பணம். அதுக்காக உன் மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். கொடுக்கட்டுமா? அம்மாவும் மகனும் சேர்ந்து வீட்டுக்கு வாழ வந்த மருமகளை அடிச்சு உதைச்சு சித்திரவதை பண்றதா குடும்ப வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு அடிக்கடி காலரை தூக்கி விடுறியே, அந்த வேலை காலி ஆயிடும். பாக்குறியா? யார்கிட்டயா உன் வேலையை காட்டுற? உன் வாயுதாருக்கு நான் ஆள் கிடையாது. உள்ள தூக்கி போட்டு கம்பி என்ன வச்சிருவேன், ஞாபகம் வச்சுக்கோ. இந்த பாருங்க, நம்ம சொந்தத்துக்குள்ள நமக்குள்ள எதுக்கு சண்டை போடணும்? ஏதோ என் படத்துல பாதியாவது கொடுத்தீங்கன்னா இந்த பிரச்சனை இதோட விட்டுறேன். பாதியா? எதுவுமே கிடையாது. எல்லா கேஸ்லயும் புக் பண்ணி உள்ள தூக்கி போட்டுருவேன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் பணத்தை கேக்குற? அவன் கேட்க மாட்டாமா. பேசாம நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெட்டிஷன் எழுதி கொடுங்க. வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு பண்ணிடுறேன். ஐயோ சார், என்னை விட்டுருங்க சார், நான் இப்படியே ஓடி போயிடுறேன். டேய், முதல்ல நான் கொடுத்த செக்க கொடுத்துட்டு எங்க வேணா ஓடிப்போ. எடுடா. இனிமே கோகிலாவை அடிச்சேன் விரட்டுனேன்னு ஏதாவது ஆரம்பிச்சேன் அப்புறம் அவ்வளவு. நாங்க வரோம் சார். சரிம்மா, வரோம் சார். சரிங்க. என்ன கலை இப்படி பேசுற? அன்னைக்கு கோகிலா இந்த வீட்டுல அழுதுட்டு இருந்தப்போ
நான் தான் வீராப்பா அவ புருஷன் வீட்டு கூட்டிட்டு போய் செக் எழுதி கொடுத்தேன். அது பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னு திரும்பி இங்க